தன்னுடைய பால்ய வயதிலிருந்து ராமகிருஷ்ணனின் தோள் பற்றி நடந்த எங்கள் கோணங்கியை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த மகேந்திரனுடைய முள்ளும் மலர்னு ஒரு படம் வரல, அது அந்த கடைசி சீன் ஒன்று வரும். அந்த அவள் என் தங்கச்சிடான்னு ரஜினிகாந்த் சொல்வார்ல, அது மாதிரி கோணங்கிங்களாம் வரமாட்டார் அப்படின்னு கோணங்கியினுடைய ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. போட அவன் எங்கள் பையன்டா வருவான்டான்னு சொன்னாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் என்கிற தன்னுடைய நண்பனின் பக்கத்தில் கோணங்கிக்கான ஒரு இடம் வந்து எப்பயுமே இருக்கிறது. இது ஒரு மகத்தான தருணம். இது இப்படிலாம் பார்த்தே தமிழ் இலக்கிய உலகம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த இடத்துல எழுத்தாளனும் களப்பணியாளுமான முத்துகிருஷ்ணனை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் அருமை தோழர் சந்துரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஷைலஜா உட்காந்துருக்கணும். ஷைலஜா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அவங்களும் இந்த செட்டில் இருக்கிற ஒருத்தர் தான். இப்போ நானும் போகிறேன், மேடைக்கு போகிறேன். நண்பர்களே, ஒரு 2 விஷயத்தை சொல்கிறேன். இந்த எஸ் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஏராளமாக பேசி 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 நாங்கள் தீர்த்த இரவுகள் திருவண்ணாமலையில் இருக்குது. அதாவது கோணங்கி வந்து ராமகிருஷ்ணன் கூட உட்காந்து ஜெயமோகனை காலி பண்ணலாமாடா அப்படின்னு கேட்ட பல இடங்கள் சதித்திட்டங்கள் வந்து இங்கே தான் தீட்டப்பட்டுச்சு. அப்படி பல இடங்கள் இருக்கு. ராமகிருஷ்ணன் வந்து அவர் கொஞ்ச நாள் குங்குமத்திலாம் வேலை பார்த்தாரு. அந்த அனுபவங்கள்லாம் கேட்டால் உழுந்து உழுந்து சிரிக்கலாம். இன்றைக்கெலாம் அதாவது திமுக ஆட்கள்லாம் கேட்டாங்கன்னா கொதிச்சிருவாங்க. என்னென்னா, சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. ஒரு பல்லவின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்கள்ல, அவங்க படம் போட்டு கடைசியாக கலைஞர் தான் டிக் அடிப்பாராம். எந்த படம் இந்த வாரம் வந்து குங்குமத்தில் அட்டைப்படம் வரணுன்னு. அப்படி வந்து ஒரு தடவை இவங்க பல்லவி படத்தை அனுப்பிச்சாங்களாம். அவர் அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் செட் ஆகலை. அவர் பார்த்துட்டு, யோ அந்த கௌதமியா அப்படின்னாரா. அவ்வளோ கான்டெம்பரரியாக இருக்குது அந்த விஷயத்தில். கௌதமி மாற்றியான எஸ் ராமகிருஷ்ணனோட ஒரு கட்டுரையை படிச்சுட்டு அவர், இது யார் எழுதுனதுன்னு கேட்டாரான். ராமகிருஷ்ணன் ஒருத்தர் சார், அவனை வர சொல்லு அப்படின்னு. பட் ரொம்ப நல்லா எழுதிக்கிறையா, இதில் விபி சிங்னு ஒரு 20 இடத்துல பேர் சேர்த்துக்கோன்னாரான் ஒரு கட்டுரையில். அப்புறம் பல தகவல்கள் இருக்குது. அது அப்படியே சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்குது, எழுதப்படாத தகவல்கள். அப்படி ஒரு அரங்காக இந்த அரங்கு இருக்கணும். இதில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் கடவுளின் நாக்கு எழுதினார் அப்படியான டோன்லாம் வராது. இது ரொம்ப அந்தரங்கமான ஒரு செக்ஷன். இந்த புதிரான மனிதன் கோணங்கியை இதை துவக்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, ராமகிருஷ்ணன் கதைகள் குறித்தோ மற்ற இதை குறித்தோ இருக்கிற விட அடிப்படையாக கலை என்னவாக என்னிடம் இயங்கியதுங்கிற ஒரு இது. அதாவது நாங்கள் 2 பேரும் இயங்கிய காலத்திலிருந்து கடந்த 20 ஆண்டுகளாக விலகி வேறு தூரங்களில் இருக்கிறோம். காலத்தின் தூரப்புள்ளிகள் எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் திருவண்ணாமலையில் அது ஒரே புள்ளியாக இணைந்து விடுகிறது தான். அது திருவண்ணாமலைக்கே உரியது. நேற்று அங்கேருந்து தியாகோட பையன் என் மருமகன் காரில் கொண்டு வந்து முன்னாடி நான் போயிட்டுருக்கேன். நானும் ராமகிருஷ்ணனும் திருவண்ணாமலையிலேருந்து திரும்பி போகும்போதோ வரும்போதோ செஞ்சிக்கும் திண்டிவனத்துக்கு இடையிலையோ எழுதுக்கிட்டேன். இந்த அது இதில் இங்கே ஒரு ஸ்பேஸை சந்திக்கிறது செஞ்சுக்கிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பேஸில் வந்து நாம் எந்த வெளியில் இருக்கிறோம், நம்முடைய படைப்பு வெளி எந்த வெளியில் அலைகிறதுங்கிற மாதிரியான ஒரு மங்கலான ஒரு வெண்ணிறமான ஒரு படலமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நானும் இவனும் பார்த்து நம்ம மில்கி வேல தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு கேட்பேன். ஏதோ ஒரு மில்கி வேலை இப்போ இருக்கிறதுமே ஒரு மில்கி வேலை தான் நடந்துகிட்ருக்கோம், போயிட்டுருக்கு வண்டி. ராமகிருஷ்ணா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் நானும் அவனுக்கு கேட்டுக்கிற விஷயமாக அது இருந்ததை நான் இங்கே வரும்போது மாப்பிள்ளை சொன்னோன்னே எனக்கு இங்கே நான் வந்து திருக்கோவிலூருக்கும் திருவண்ணாமலைக்கு இடையில் அது அங்கிட்டு மடப்பட்டுக்கிறதுக்கு இடையில் அதே லேண்ட்ஸ்கேப்பை நான் மீட் பண்ணேன். அப்போ ஸ்பேஸே உயிரோட இயங்கி நம்மளை தொட வருதுங்கிற நிலைமை இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வேறு ஏதோ ஃபிக்ஷன், அதாவது புனை விளைக்கிறதுக்குள்ளே, அதாவது கதைக்குள்ளே இல்லை, கதையோட வர்ணனையில் இல்லை, மனித நேயத்தில் இல்லை, வெறும் லேண்ட்ஸ்கேப்பே வறண்டு உலர்ந்து மழையே இல்லாத இருந்தாலும் சரி, மழை வரும் காலமாக இருந்தாலும் சரி, கடும் கோடையில்
அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து மிதந்து எங்கள் 2 பேரையும் அடையிற மாதிரி ஒரு மனநிலையை, படைப்புக்கான கதி நிலையை நேற்று நான் 2:30 மணிக்கு அதிகாலை 2:30 மணிக்கு பார்த்தேன். இது போன்ற ஒரு நிலைமை வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு டீயை இப்போ காஃபியை பாதியை பரிமாறிக்கிற மாதிரி லேண்ட்ஸ்கேப் வித் டீங்கிற மாதிரி ஒரு அங்கங்கே அப்படியே ராமகிருஷ்ணன் இந்த மூலையில் இருந்தாலும் நான் வேற ஒரு மூலையில் வேற கதியில் இயங்கிட்டு இருந்தாலும் சந்திப்பதற்கான லேண்ட்ஸ்கேப்புங்கிறது எவ்வளவு இடைவெளியில் இருந்தாலும் வெவ்வேறு வெளிகளாக படைப்புகளுக்குள் தாண்டி அது வந்துக்கிட்டே இருக்கிறது. திருவண்ணாமலை ஏரியாவில் இது இருக்குது. அதான் ஒரு பாபாவுடைய உண்டாட்டுக்காக நான் வரல, ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்டா. ஏன் பாபா அப்பா சொன்னாரா, அம்மா சொன்னாங்களா, சிபி சொன்னானா, எல்லாத்துக்கும் அடியில் ஒரு சுருண்ட படிமத்தினுடைய எங்கள் எல்லாருக்கும் இடையில உள்ள ஒரு படிமத்தினுடைய சுருள் வந்து ஒரு படைப்பினுடைய ஆதார ஊற்றா இருக்கிறதோ பாபா வீட்டில் பாபாவுடைய நிலப்பரப்பில் எதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து அங்கிங்குமா நடமாடுற ஒரு விஷயமா இருக்கிறனால தான் இந்த ஆழத்துக்கு இந்த உறவை வெறும் ராமகிருஷ்ணன் நானும் நண்பங்கிற உறவே அந்த அர்த்தத்தில் அது கிடையாது. அது ஃபிக்ஷன் ரைட்டரோட உறவுங்கிறது கம்ப்ளீட்டாக எதிர் புதிர்முரணானது. அது யாரும் புரிஞ்சுக்கிற முடியாத ஒரு பெரிய ஸ்கேப். அது ராமகிருஷ்ணன் நாவல்களில் நான் பார்த்துட்டு இருக்கிற விஷயமோ ஷார்ட்ஸோவில் பார்த்துட்டு விஷயமோ அந்த ஸ்கேப் எங்கே இயங்குது, அந்த வாய்டு இயங்குதா கதையில் இயங்கலாம் அவுட்டு அப்படின்னு நான் என்ன சொல்ல தயாராக இருப்பேன், நான் அவனை சொல்ல தயாராக இருப்பேன். ஒரு கதை சொல்பவன் இன்னொரு கதை சொல்லியை விரும்ப மாட்டான், இதான் கட்டானது. அல்காஸ்லா யுகிப்புல்காஸ்னு அராபியன் நைட்ஸில் ஒரு ஸ்லோகம் ஒன்று வருது. அதுதான் நானும் இவனும், அதனால 2 பேரும் உயிரோடு இருக்கிற மாதிரி படுது. வேறு திசையில் இங்கே ஒருத்தர் சொரிஞ்சு ஒரு வேலையே கிடையாது, ஒரு எதிர்த்த நிலை தான். அது வந்து ஃபிக்ஷனுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா 2 மரங்கள் வெவ்வேறு வெவ்வேறு பிரபஞ்சம், அது எது ஒன்றும் சேராது. அது மாதிரியான ஒரு நிலை தான் கலை இயக்கமாக இருந்துட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் 40 ஆண்டு ஆக போகுது. இன்னைக்கு யூத்தாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ராமகிருஷ்ணனும் அவ்வளோ யூத்துகள் கூட அப்படியே வாசிப்பு வழியில் 84 வயசு அம்மா கோமதி அம்மாவும் சரி, கரகுரிச்சியாருடைய மனைவி 2வது மனைவி வந்து நேர அவங்க போய் வீட்டிலேயே போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் தம்பி வாங்கியிருக்கிறான். அது முக்கியமானது. அது மார்க்கஸுடைய ஒன்று சார் நாவலை வந்து ரஷ்ய கிளவி ஒருத்தி எழுதி கிறுக்கி வச்சுருந்தான். அதை அவர்கிட்ட வாங்கிட்டு வேறு ஊருக்கு கொடுத்தாரான். அவர் அந்த கிளவிட்டு இருக்கிற கோடுகளில் நம்ம இல்லையே அப்படிங்கிற பயம் மார்க்கஸுக்கு இருக்குது. அடிப்படையில் கலைஞன் மிக பயந்தவன். ராமகிருஷ்ணன் மாதிரி பயந்தவன் யாருமே கிடையாது. அவனுக்குள்ள கலை அங்கே தான் அவனை ராமகிருஷ்ணனை பொறுத்த பிடிச்சது. பதறுவான், குழப்பம் அடைவான். அந்த இதில் தான் ஆற்று பறக்கிற ஜனிக்கு நிலை இருக்குது. ஏன்னா ஆனவன் போகும்போது அவன் மனக்குழப்பமற்ற ஒரு ஆண்டு அவன் கூடையே திரிஞ்சும் போது வெவ்வேறு ஊரில் ரயில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்று வெவ்வேறு வகையான தனிமையில் 2 பேரும் கூட்டிக்கிட்டே அப்படியே போயிட்டு வேலூர் அங்கே இங்கே, ஆனால் இங்கே போயிட்டு ஓசூரில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஓடாத ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிறகு இன்னொரு இது வருது, அதாவது பாலப்பட்டில் ஒரு நாவல் முகாம் நடக்குது. அதுக்கு நாங்கள் ஒவ்வொரு விருந்தில் இருந்து முதல்ல இறங்கி ஒரு செஷனில் யாரோ படத்தில் ஒரு 1 hour பேச்சு, அங்கேருந்து திண்டுக்கல்ல போய் இறங்கி சின்ன பஸ் தான் ஏறிப்பார், தூரம் ஒரே இதில் போய் இறங்கிறது கிடையாது. அப்போ இறங்கி பேசி உரையாடுவது முழுவதுமே லிட்ரேச்சராக தான் இருந்திருக்கு. உறவே கிடையாது, அது ஈரம் கிடையாது, அது உலர்ந்த உப்பு. அது ஒரு உப்பு எப்படின்னா ஒரு சால்ட்டு கரிச்செடுத்த வாழ்வு தான் எழுதணும், வாழ்வின் வளமை எழுதி வேண்டியது கிடையாது. அதனால தான் இந்த கரிசல் நிலம் முழுவதுமே நம்ம இது சிவகாசிக்கும் விருந்தினருக்கும் இடையில உப்போடன்னு ஒரு வருதா, அந்த உப்போடை எந்தோ பால் நிலையில் ஓடிட்டு இருக்கிற உப்போட அது அந்த ஓடையெல்லாம் இவனு இருக்கான், ஆணு இருக்கிறேன், தம்பி முருகப்பூதியும் அந்த பார்க்கும்போது எவர் இருக்கா, இன்னும் தமிழ்னு இருக்காரு, இன்னும் அந்த ஏரியாவில் கடந்து போகிறவங்க பூரா அங்கே இருக்கான். அந்த லவண ஓடையில் தான் கலைக்கான எல்லா ஆழங்களும் அதனுடைய தனிமையும் அங்குள்ள கற்களுடைய அதனுடைய வடிவ நிலைகள் இருக்கிற சிற்பங்களும் அது மனித சாரத்தையே கையில் வச்சுட்டு ஒரு சால்ட்டு ஒரு சின்ன கட்டியை எடுத்து கொடுக்குறதான் கலையாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் உறவுகளுக்கு இடம் வந்து கம்மியாக தான் இருக்கும். மனித மையத்தை பேசி மனித நேயத்தை பேசி ரொம்ப அலுப்பாயிடுச்சு. நாம் பல்லுயிர்களுக்காக பேச வேண்டிய இடத்துக்கு கலைஞன் நகர்ந்து விட்டான். இன்றைக்கி ஒரு சின்ன புல்லும் இன்னொரு வேற ஒரு கோல்டன் மீன் உள்ள இலை வடிவம் உள்ள ஒரு புல்லும் வேறு பிரபஞ்சம், அது பக்கத்தில் தான் இருக்கலாம், இங்கே அதை ஒன்றும் சேராது. அப்போ தனித்தனியாக லட்சமாக ஒரு கல்வி சொன்னால், நம்ம கோடாங்கி முருகேசன் அம்மா சொன்னால்,
அப்பா நெல்லை எண்ணிடலாம்ப்பா, புல்லை எண்ண முடியாது அப்பான்னா. இந்தியா வந்து தானிய வகையில் லட்சம் தான் புல் வகை உள்ளது, லட்சம் இனக்குழுக்கள், லட்சம் ட்ரைபாலஜி, லட்சம் நிலப்பரப்புகள், லட்சம் பறவைகள், லட்சம் சிறுதெய்வங்கள், தோற்கடிக்கப்பட்ட சிறுதெய்வங்கள் அனைவருமே அந்த இந்தியா உள்ள லட்சக்கணக்காக இருக்கு. இதை ஒட்ட வைக்கவே கூடாது, ஒட்ட வைக்க முடியாது, உருக்கி ஒன்னாக்க முடியாது, இந்துத்துவம் மாற்ற முடியாது. இது லட்சக்கணக்கான இதோட இன்னும் மகாபாரதத்தில் திறந்து தோண்ட தோண்டல அவ்வளவு தானியங்கள் வேறு வேறு தானியங்களால் இணைக்கப்பட்டதான் மகாபாரதமாக இருக்கு. என்னுடைய பார்வையில் ராமகிருஷ்ணனுடைய நிலப்பரப்புக்கு போனால் அந்த தானியத்தை பார்த்து நாங்கள் இதே திருவண்ணாமலையில் தான் ஒரு புக்கை பரிமாறிக்கிட்டோம். இந்த புக்கில் நான் பாலி எழுதிட்டு இருக்கிறேன். தானிய கதிரேந்தி தானியாலை எழுதி வரும், அந்த கல்பறவையை எழுதி வரும், ஒரு கோடாலை எழுதி வரும் கோணங்கிக்கின்ட்டு ஒரு புக்கை பரிசீலிக்கும் போது இலக்கியம் அங்கே நடந்துகிட்ருக்கு. இட்டு போய் டீ அடிச்சு அப்படின் அந்த ஒருத்தர் கொடுத்துட்ருக்கோம். அது ரைட்டருடைய நட்புன்றது ஃபிக்ஷன் வழியாக வேறு வகையான வினோத தருணங்களை சாதாரண டீ கடையில் வந்து பரிசாகருடைய அந்த டீ கிளாஸுடைய ஒன்று உரசலில் இருக்கிற வந்து அந்த கோப்பையில் கனத்துணிகள்லேயே அது பெரிய டீயாக வேற ஒன்றா மாறிடும். அது மாதிரியான தருணங்கள் வந்து திருவண்ணாமலையில் பல இடங்களில், பல டீக்கடைகளில், பல வகையான அதிகாலைகளில், தோட்டத்தில், அங்கே இங்கே திரும்ப விட்டு போகும்போது திரும்ப வரும்போது சண்டை போட்டு தான் பிரிவோம். பாபாவோட சண்டை போடவும் செய்வோம். அது சரியான இதாக இருக்காது. அது ஏன்னா அந்த மாதிரி லவ் வந்து எப்படின்னா வந்து அன்பினுடைய பொழிகிற மறுபக்கம் உள்ள விருப்பு வெறுப்புன்னு கலந்தது தான். அதில் உள்ளதான் பிரமாதமானது. அது அந்த மனிதன் இருமைகளை பூராமல் பதிவு செய்கிறதுக்கு ராமகிருஷ்ணனுடைய எனக்கு நெடுங்குருதி போதுமானது. நெடுங்குருதிக்குள்ளே ஓடுற இருமைகளின் பரிமாணங்கள் அங்கே இருக்குது. ராமகிருஷ்ணன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பற்றி ஒரு சிங்கப்பூருக்கு வந்து உரு பத்திரிகைக்கு இன்டர்வியூ தரும்போது சில இது இந்த சம்பத்துடைய உயர்ந்த நட்சத்திரம் வச்சுருக்கிறது எனக்கு ஒன்று வருது. இன்னும் ராமகிருஷ்ணனுடைய புத்தரின் கார்ட்டூன் மொழி எது கரெக்டாக இதை வேணும் ராமகிருஷ்ணன் நம்மளால் தூக்கி வைக்கிறது நம்ம அந்த வேலையே கிடையாது. எது வரும் அங்கே அதை வைக்க வேண்டியது வரும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம திட்டமிடுதல் கிடையாது, தன்னெழுச்சியாக வரக்கூடியது. ராமகிருஷ்ணன் பேச்சில் இப்போ வந்து தன்னெழுச்சியான ஒரு மனகதி இப்போ இயங்குனது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னுடைய தன்னெழுச்சியை தூண்டுற இடம் அதுவாக தான் இருக்கும். அது அதனுடைய மறுபக்கத்தை நான் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் இதில் எங்கிருந்தோ தூரத்திலிருந்து வந்த அத்தனை பேர் தனித்தனி தானியங்களாகவும் தனித்தனி தாவரங்களாக தான் பார்க்குறேன். மனுஷனாக நான் யாரையும் பார்க்க விரும்பலை. அவ்வளோ ஒரு தானியாலின் கரிசல் ஏடு அப்படி தான் எழுதி பாலியை கொண்டாந்தோம். இனி ஃபியூச்சருக்கான உடையாடல்கள் தான். ராமகிருஷ்ணனோட 15 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சு நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அடையாறு ஒரு ஹோட்டல் பக்கத்தில் ஒரு மலையாளி போட்டுக்கிற ஒரு புரோட்டா கடையில் ரோட்டில் தள்ளு வண்டியில் இருக்கும்போது அதில் பீஃபு அதில் வந்து மற்ற கறிகள் ஏதாவது குடல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு வாங்கி அதுக்கு பாதி வச்சுட்டு அவ்வளோ ஒரு காசு இல்லாத காலம். அப்போ ராமகிருஷ்ணன் அங்கேருந்து பிரிஞ்சு போகிறான். இங்கேருந்து அங்கே அடையாறு இருந்து பசங்க நோக்கி நான் பிரிஞ்சு மயிலாப்பூர் நோக்கி போகிறேன். அப்புறம் 50 ரூபா ராமகிருஷ்ணன் கையில் வாங்கின ஒரே இது 50 ரூபா கொடுத்தான். அந்த 50 ரூபா பையில் வச்சுக்கிட்டு கொடுத்தேன். எல்லாம் ஞாபகம் இருக்குதா? கூட எதை வந்து கூட வந்து 5000 கொடுத்தாரு, 10,000 கொடுத்தா இப்படிலாம் நான் சொல்கிறது இல்லை. 50 ரூபா கொடுத்தேன். அந்த 50 ரூபா ரொம்ப அந்த நேரத்தில் வந்து அது நினச்சேன். அது ஒரு புஸ்தகமாக மாறினது, அது வந்து வர்க்கியாக மாறினது, அது டீயாக மாறினது, அது பயண செலவாக மாறினது. இப்படிலாம் அதுக்கான அந்த சின்ன சின்ன இதுகளுங்கிறத விட சின்ன சின்ன இதுக்கு அடியில் இருக்கிற ஒரு புதிரான தன்மைகள். அது பொருட்கள் நகரும் போது புதிரான தன்மைகள் உருவாகிற மாதிரி அந்த நாளில் பிரியும் போது நான் அப்படி போகிறேன். ஃபேமிலி அது எல்லாம் சந்திராவுக்கு சொல்கிறது தான். இந்த ராமகிருஷ்ணன் வந்து இப்போ பண்ணது பப்ளிஷர் வழியாக எல்லாருமே வந்து ஒரு வகையில் பிளட் டொனேஷனுக்கு செஞ்சுட்டு இருக்கிற நீண்ட நெடிய காலத்தில் ராமகிருஷ்ணா நீ ஒரு உழவர் சந்தையை கொண்டாந்துடா தம்பி சொன்னேன். புக் ஃபேரில் சொன்னேன். ஆகா சிரிச்சான். அது மற்றவர்கள்லேருந்து அது ஏதோ வேற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. உழவர் சந்தை நான் எழுதி வரைந்து முடித்த அந்த எல்லாத்தையும் தாவரத்தின் மேல் தொங்க விட்டு எல்லா புஸ்தகத்தையும் ஒரு மரம் ஆக்கி புக் ஃபேரில் ராமகிருஷ்ணன் நின்று வான்னு கூப்பிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு விஷயம் ஒன்று கருத வேண்டியிருக்கு. ரைட்டருடைய வினோத பரப்பு அது வீட்டுக்காக அல்லாது. அதில் ஏதோ ஒரு வகையில் ரைட்டருடைய கோபம் அதில் இருக்குது. அந்த கோபந்தான் வந்து இந்த இவ்வளோ பண்ணுது. ஆமாம் இடையில கேள்வி பண்ணுவோம், போவோம், கிரில் பண்ணுவோம், அதான் சேர்த்தான் செய்வோம், இவனும் சேர்த்தான் செய்வோம், அதெல்லாம் வேற. ஆனால் அடிப்படையாக அதான் தாராளமாக செய்யும். எப்படா மாட்டோன்னு இவன் நினைப்ப மாட்டோம். ஒருத்தோடு காலை இடையில விழ வச்சுட்டே போயிட்டே இருப்போம். அது பயணத்தில் அதை விட பிரமாதமானது என்ன? வேறு அன்புங்கிற போலிமையில் செலுத்தவன் டப்புன்னு உடஞ்சி போகும். அது
ரைட்டர் வந்து ரொம்ப இந்த கல்ச்சர் தமிழ் ரைட்டரை பொறுத்தவரை வேர்ல்டு அளவுக்கு ரைட்டிங் தமிழில் வந்திருக்கு. நாமும் இன்னும் பலரும் நமக்கு பிடித்தவர்களும் பிடிக்காத எல்லாருமே நல்ல ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. நாவல்கள்லையும் பல வகையான பக்கங்கள் பல வகையான பிரபஞ்சங்களாக உருவாகியிருக்காங்க. அதெல்லாம் வேர்ல்டு அளவுக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அதெல்லாம் வந்து பென்குயின் புக்கு போடுற மாதிரி இது கேட்சியாக அப்படியே லைட்லெஸ்ஸாக அப்படி புக்காக போடுறதுக்கு சுண்டு வரல பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாவலையும் கொண்டு வரணும். அது மாதிரியான அதனுடைய ஏதோ ஒரு ஒரு வெறுப்பு வந்து என்ன இருக்குன்னா உள் இயக்கமாக மாறி அதை வந்து கோபத்தில் செஞ்சது தான் அந்த இது பூரா இவ்வளோ நடந்திருக்கு. அது வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை வந்து வெக்கட்டியாகவும் தொடாலும் பார்த்துக்கலாம். அதை இப்படி பார்த்தா உண்மையாக மீனாகவும் பார்த்துக்கலாம். அது எதுவுமே அந்த தருணங்களை பொறுத்தும் ஒரு மனநிலையை வந்து ஒரு சின்ன சொட்டு அப்படியே இருட்டாக்கிறோம்ல. எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம் ராமகிருஷ்ணன், இங்கே பிரிஞ்சு அங்கிட்டு போவோம், அங்கிட்டு பிரிஞ்சு இங்கிட்டு போவோம். இன்னும் ஒரு படைப்பாளி வந்து பாவலாவோட இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த திருவண்ணாமலையில் இந்த நடந்திருக்கிற இந்த மொத்த நிகழ்வுக்குள்ளே எனக்கு ரொம்ப இதானது என்னென்னா, ராமகிருஷ்ணன் இவ்வளோ படிக்கிற உட்பரப்புக்குள்ளே வாசகருங்கிற ஒரு பெரிய இதாக வந்து ஒரு பறவைகளாக வந்து பறந்து எங்கெங்கிருந்தோ வந்து அப்படியே சுட்டு கதைகளை பேசி போனது. இலங்கை தம்பி பேசுனது ரொம்ப எனக்கு இதானது. ஏன்னா இவர் ரொம்ப வர வேண்டியதான். சாந்தன் வந்து நான் அவரும் ராமகிருஷ்ணன் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் நேற்று. ரெண்டு பேசிக்கிட்டான். அவர் சூட்சமான ஒரு கூச்சம் சுவாபம் உள்ள தொட்டால் சுருங்கி மாதிரி ரைட்டர். அவருடைய ரைட்டிங்கில் அது இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே இருந்து ஒரு வகையில் பலியாட்டு இது வர மாதிரி ஒரு வந்து சந்தனம் கொண்டு ஆடி ஒரு நரபலி ஆட்டம் மாதிரி ஆடி வந்து மொத்த மொழி பரப்பை தேடுறதுக்கு வேலன் வெறியாட்டில் வந்து இவன் கத்தி பாடி வந்து அந்த ஊட்டு கொடுக்க போகும்போது எதுக்க நரியும் கத்தும். நரியினுடைய குரல் விலையும் இவனுடைய குரலும் ஒன்று இழந்து பின்னுறதான் புதிய லாங்குவேஜ். இதுக்கான இந்த இளங்குருவாக்க நிலை வந்து படைப்புக்குள்ளே வந்துருச்சு. இது வந்து இவனுடைய தாவரங்கள் உடனே வந்துருச்சு. பின்னாடி போய் நம்ம யதார்த்தவாதம் திரும்ப தூக்கி பிடிச்சிருக்க வேண்டிய காலமே கிடையாது. இப்போ நிறைய யதார்த்தவாதங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கடந்து போயிடும். ஏன்னா ஃபிக்ஷனுக்குள்ள பெரும் போட்டி வேர்ல்டு லெவலில் உள்ள மார்க்கஸ் இஷ்யூ நம்ம கொண்டாடுறது உலக சிறுதை கொண்டு வரும்போது ராமகிருஷ்ணன் இவன் சேர்ந்து அலைஞ்ச போது மதுரை யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் பூரா அது தடை செய்யப்பட்ட கதைகளை எடுத்தான். அதில் வந்து இது பாகிஸ்தான் கதை ஒன்று, ஈரான் கதை ஒன்று, ரெண்டும் இவன் தான் மொழிபெயர்த்தான். எப்படி பெரிய கதையாக இருந்து இவன் மொழிகளை வச்சு வேலை வாங்கிடுவேன். வந்து அவனு எப்படி அது நல்லா வரணுங்கிற இருப்பாக இருந்தால். அதே நேரத்தில் ராப்கிரியோடைய ராப்கிரியோடைய கதை பண்ணி அந்த கதை பேர் என்ன, கடற்கரை இன்னொரு கதை பேர் கடற்கரையில் ராப்கிரிய கதையை பண்ணி கொடுத்தா. அது மாஸ்டர் கதை. அது வேர்ல்டு ஆர்ட்ஸ் வந்தது. ஆமாம், அது மட்டும் அந்த கலெக்ஷன் வந்து இன்றைக்கி யாராலும் பண்ண முடியாது. அன்றைக்கி எல்லாரையும் 33 நாடு பிரதிநிதித்துவமாக மட்டும் இல்லை, அது கதையின் தன்மையை பிரதித்துவமாக்கி ஒர்க் பண்ண ஒரு தீவிலிருந்து அண்ணாபாவ் சாத்தேவுடைய கதை, ஒரு தீவு, ஒரு நீலம்ங்கிற கதை, ஒரு சின்ன குட்டி கதை, அதையும் வந்து ஒரு புக்கிலேருந்து எடுத்தோம். அப்படி ஒரு வேட்டை நடந்தது. தீவிர வேட்டை. இன்றைக்கி அந்த வேர்ல்டு ஷார்ட் ஸ்டோரி நீ பிரித்து பாருங்கள், அவ்வளோ விஷயங்களோட அது இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் காட்ட முடியாது இருக்கும். அதெல்லாம் பார்த்து இது நீ மோர்கஸ் கதை எல்லார் கதையும் வைக்க போய் தான் லத்தீன் அமெரிக்க இலக்கியம் வந்து நம்முடைய நிலப்பூமி மாதிரி இருக்கிறனால நம்முடைய சோழ பெண்களும் குதிரை காதுகளை அசைகிற அந்த சோளம் வந்து நமக்குள்ளேயும் வந்து தெரிச்சு விழுந்து தானியங்கள்லாம் வேறவனாகி நாம் எல்லாம் வந்து நெல் வகைப்பட்டவர்கள் அல்ல. இது ஆறு போடுற இது ஏரியா கிடையாது. இது வந்து புல் வகைப்பட்ட ஊர். அதனால ஜாயிண்ட் ஆகுது. இங்கே உலக்குள்ள நரியை பற்றி சொல்கிற நரி போயிட்டு இங்கே வந்து தர்பூசணி பழம் ஓட்ட போட்டு தின்னுட்டு இருக்கிற ஒரு இது சொல்லியிருக்கில்ல, அந்த மாதிரி உலக்குள்ள நரி இருக்கிற மாதிரி எங்கள் பக்கமும் வந்து மதுரையே வந்து முழுடை காட்டு முதுநரியாக கடை வாங்கிற சாபம் விடப்பட்ட நாய். இதனால் அது முழுக்க நரிகள் ஓடுற ஊர் மதுரையோ நரி தான். நரிவாளால் அடிப்பட்ட நிலம் எங்கள் நிலம். ருல்ஃபோவுடைய காமெடியஸ் மலைகள் மாதிரி, அவனுடைய லூவினா தால்ஃபா கதைகள் மாதிரியான அவ்வளவு வறண்ட அதுக்குள்ளே இருக்கிற புதிய ஒவ்வொரு சின்ன அசேதன பொருட்களுக்கும் உயிரேக்கம் கொடுத்து அந்த பால்நிலையை வந்து இறந்த ஊர்களிலும் ஆவிகளிலிருந்தும் கதைகள் எல்லாம் அடுக்கடுக்க ஊருக்குள்ள இருக்குது. அதப்புறம் கண்ணால் கிரகிச்சு எடுப்போம். அதுக்கான ஆளை தான் இருக்கும். இவனு அந்த இதெல்லாம் இவ்வளோ ஓடிட்டு இருக்கான். நான் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கேன். ஒன்றா ஓட முடியாது. தனித்தனியாக ஒன்றா ஸ்பேஸ் கூட என்னைக்கா ஒன்று ஒரு பாயிண்ட் சந்திக்க வேண்டி வரும். நீ எவ்வளோ கொண்டு வந்த, நான் எவ்வளோ கொண்டு வந்தேன், அந்த பண்ணல ஆளா இந்த காயினை போடு, இந்த முத்தை விடு, இது எடு, எவ்வளோ ஆழத்துக்கு போனேன். ராமகிருஷ்ணன் சொன்னல ஒரு பாயிண்ட்டு. அன்னைக்கு பூபால் நானும் பேசிகிட்டு இருக்கும். பூபால் இது உரையாட்டு இருக்கும்போது ஒரு அழகாக தம்பி நானும் பேசியிருந்தோம். அது அடிக்கடலின் சமவெளியின் ஆழங்களில் குருடான இன்னும் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிற மாதிரி அந்த குருட்டுமையை எழுதுவான் என்னுடைய இயக்கம். இதுதான் அவளை முடிச்சுக்கிறேன்.